வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது எதுக்காக போட்டேன்னு எனக்கே தெரில. ஏன்டா போட்டோன்னு ஆயிடுச்சு. இதை போட்ட நேரமே சரியில்லை. ஸோ யாரெல்லாம் என் வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் தட் ரீசெண்டாக நான் வந்து இந்த லான்காக இது போட்டேன். பட் என்றைக்கு அவங்க போட்டாங்களோ அன்றைக்கி அவங்க சொன்னாங்க இது மாதிரி எவ்ரி டே ஃபார் 2 வீக்ஸ்க்காக நீங்கள் வந்து டெய்லி தண்ணி ஊற்றணும் காலைல அண்ட் சாயந்தரம் ஃபார் 30 minutes. அவசியம் ஓகே. ஸோ அன்றைக்கி வந்து இந்த பைப் இல்லாதனால அடுத்த நாள் போய் நான் பைப்பும் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி சாயந்தரமும் தண்ணி ஊற்றினேன். பட் அதுக்கப்புறம் கேல்கரியில் வாட்டர் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பைப் வந்து ஃபுல்லாகவே பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து ரெட் அலர்ட் அகெயின் சேவிங் தட் நீங்கள் வந்து எந்த வாட்டர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணும். ஏன்னா அது பெரிய பைப் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அண்ட் அது வந்து இம்பேக்ட் ஆகும். வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது கேலகரியில். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவே வாஷ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வண்டி வாஷ் பண்ணதாக இருக்கட்டும், கார்டனுக்கு தண்ணி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தேசே அது வந்து கைண்ட் ஆஃப் எ பேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி கிடைக்கிறதுலாம் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஆல்தோ பைப்ஸ்லாம் வாங்கி வந்தேன். பட் நான் வந்து அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நடுவில் ஒரு நாள் சம்மர் ரெயின் ஆச்சு 2 டேஸ்க்கு. ஸோ அந்த ரெயின் கொஞ்சம் தண்ணி கொடுத்துச்சு. பட் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரை ஆகி ஒயிட் ஆகிடுச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் க்ரீன் இட்ஸ் ஒயிட். பட் ஐ டோன்ட் திங்க் இந்த தண்ணி ஊற்றாதனால தான் இவ்வளோ ட்ரை ஆகிருக்குன்னு. ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் நோ. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இதுக்கும் தான் தண்ணி இல்லை. பட் இதுக்கும் நான் அங்கங்கே கொஞ்சம் க்ரீன் ஆகிருக்கு. பட் இப்படி தான் ஆகுமோ என்னவோ தெரியல. லைக் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. ஸோ மேபி இன்னும் தண்ணி நிறையா போட்டால் இது வந்து க்ரீன் ஆகுமா இல்லை என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து இப்போது இந்த பேன் ரிமூவ் பண்ணக்கப்புறம் திருப்பி நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது வளருமா வளராதா, இல்லை இது அவ்வளோதானா, அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே ஸ்க்ராப் பண்ணிட்டு போட்டது எல்லாமே எடுத்துகிட்டு புதுசு பண்ணோமான்னு சத்தியமாக தெரியாது. ஏன்னா யார் போட்டாங்களோ அவங்களுக்கு மெயில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாதுமே இப்போ என்ன பண்ணுதுன்னு. ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து கேல்கரி சிட்டி யார் வந்து லைக் கார்பரேஷன் அவங்களுக்கே டைரெக்டாக கேளுங்க தண்ணி ஊற்றலாமான்னு. லைக் தட் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ். ஏன்னா அவங்க தான் கிளியராக சொல்லிட்டாங்க லைக் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன் லைக் வேறு எதாவது ரெமெடி இருக்கா, வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கா, லைக் ஸோ தட் இது இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஒயிட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிட்டத்தட்ட ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஸோ லட்சி இது எப்படி ஆகுது. ஒன்று திருப்பி இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு லைக் இன்னும் 1 வீக்குக்கு இது மாதிரி தான் இருக்கும் இந்த பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகும்னு. ஸோ ஹோப் இந்த வாட்டர் பேன் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் தண்ணி ஊற்றலான்னு. அண்ட் இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த இன்னும் குப்பெல்லாம் குரோ ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வேறு க்ளீன் பண்ணோம். ஸோ அகெயின் நான் வீக்கெண்ட் நினைப்பேன். ஆனால் வீக்கெண்டில் தான் அந்நேரத்துக்கு ரெயின் மழை பெஞ்சு இன்னுமே வேர்ஸ்ட் ஆக்கிடுது. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃபாரஸ்ட்டே இருக்குது. இப்போ பாருங்களேன் கிட்டத்தட்ட மினி ஃபாரஸ்ட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வேறு க்ளீன் பண்ணோம். இதுக்கு பேசாமல் ஒரு ஆள் கூப்பிட்டுட்டு அவங்களே க்ளீன் பண்ணி வச்சிடலாமா, இல்லை உட்காந்து ஒன்றுன்னா நான் பிடுங்கிட்டுதானே இன்னும் டிசைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்தோ நான் சொன்ன மாதிரி அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன். அது ஒன்றும் ஓப்பனே பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ மேபி அதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணு லைக் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. அண்ட் பார்த்திங்கன்னா எஸ் பின்னாடி ஃபென்ஸ் போட்டாச்சு சைடில். ஸோ அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு இது வந்து அந்த நேபர் தான் போட்டாங்க. பட் இங்கே எப்படி கேல்கரியில், நாட் இன் கேல்கரி, கனடாலேயே மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த 2 வீட்டுக்கு காமனாக எந்த ஃபென்ஸ் போடுறாங்களோ அது மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த எக்ஸ்பென்சஸை. ஸோ என் நேபர் வந்து போன வாரம் வந்து சொல்லிட்டு போனார் இது மாதிரி நான் போடுறேன், சி வாட் யூ கேன். நான் சொன்னேன் ஓகே நோ இஷ்யூஸ், பில் அனுப்பிச்சிருங்க, அதில் எவ்வளோ ஆயிருதோ 50% நம்ம இது பண்ணிக்கலான்னு. ஆனால் இன்னும் அது போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. பட் இது வரைக்கும் அவங்க இன்னும் இன்வாய்ஸ் கொடுக்கல. ஸோ
I'll wait till this weekend. இல்லாட்டி ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் நேபர் நான் போய் கேட்குறேன் அவங்கக்கிட்ட தட் இன்வாய்ஸ் என்னாச்சுன்னு. பட் ஹேவிங் செட் தட் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். நான் ரொம்ப பெரிய இடம் இது க்ளீன் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 2 days இருக்கும். பட் அகைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து செம்ம சன்னியாக இருந்தது, இப்போது திடீர்னு க்ளவுடே ஆயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கிளைமேட் நான் வேணால் இது எல்லாத்தையும் பிடுங்கி எடுப்பேன். பட் அகெயின் சண்டே தான் பாசிபிள், பிகாஸ் சாட்டர்டே வந்து நிறைய வேலை இருக்குது, வெளிலலாம் போக வேண்டிய வேலை இருக்குது, வண்டி சர்வீஸிங் கொடுக்கணும். ஸோ நிறையா டாஸ்க் இருக்குது சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே பண்ண முடியாது. சண்டே ஒரு நாளில் எவ்வளோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் வேணும், ஏன்னா திருப்பி மண்டேல தான் ஆஃபீஸ். ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. இந்த வீக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். எனிவே நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயின்னு இருக்கேன்னு. ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் இருக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைக் ஆஸ் ஐ சார் நான் ஸ்லோலி டெய்லி vlogging ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் எஸ் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் எவ்ரிடே ஒரு 5 minutes or 10 minutes வீடியோ போடலான்னு ஒரு இதுவாக வச்சுருக்கேன். ஸோ தட் அட்லீஸ்ட் அந்த மைல் ஸ்டோன் அதை அச்சீவ் ஆகட்டும். அட்லீஸ்ட் அந்த லைஃப் ஸ்டைல் வாக்கிங் டெய்லி வ்ளாக் பண்ணலனாலும் அப்பப்போ ஒரு குட்டி வீடியோஸ் லைக் இது மாதிரி ஒரு 5 to 10 minutes வீடியோ என்ன நடக்குதுன்னு அதை போட்டுட்டு லெட்ஸ் ஹவ் இட் கோஸ்னு. ஸோ எனிவே இந்த வீடியோ இங்கே வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் subscribe to the channel. And with that, see you in the next video. Till then, bye bye.